காத்தால 10 மணிலேருந்து கூட்டம் வர ஆரம்பித்தது. கூட்டம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் இதுல ஆல்ரெடி எவ்வளவு பேர் உட்கார முடியும்? அதிகபட்சம் ஃப்ரீயா உட்காரலாம்னா 20,000 பேர். ஈரோடு கரூர் இது ஹைவே அண்ட் திருச்சி இந்த ஹைவே என்னமோ அதுல அந்த ரவுண்ட் அபவுட் கிட்ட அப்படி ஃப்ளைஓவர் மேலாம் கூட்டம். 10 மணி 11 மணிக்கு இவர் 12 மணிக்கு தான் இதை விட்டே கிளம்புறாரு. ஸோ என்ன பண்ணிருக்க முடியும் இவங்களால? தள்ளிட்டே போறது. இவர் வரவில்லைங்கிறத 3 மணிக்கு கொடுத்தோம். 3லேருந்து 5 வரவில்லை. மீட்டிங்கை கேன்சல் பண்ணலாம். போலீஸ் தைரியமா ஆக்ஷன் எடுத்துக்கணும். நாக்பூர்ல அந்த ரவீந்தர் ஷெங்கால் அப்படிங்கிற ஒரு குரூப் டென்சிட்டியை பத்தி பேசினார். அதையும் தாண்டி அவர் என்ன சொன்னார், நாக்பூர்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை யூஸ் பண்ணி ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் பண்றோம். யார் யார் உள்ள வராங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 100 குற்றவாளி 500 குற்றவாளி உங்களுடைய ஃபேஸ் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணிருக்கேன். இந்த கும்பல்ல அந்த ஆர்டிபிஷியல் டூல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் அந்த மாதிரி இது இங்க தமிழ்நாட்டிலையும் இருந்தால், எஸ் இந்த 25,000 பேர் இருக்கிறதுல 1000 பேர் இவங்க இருக்காங்க பாருங்க, இவங்க ஏற்கனவே குற்றவாளிகள் அப்படின்னு இதை காமிச்சு கொடுக்கும். அண்ணாமலை பொதுவாக பேசும்போது வேகம் அதிகம், உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேசுவார். நிறைய உண்மைகள் இருக்கும். ஆனா இதுல ஒரு நிதானம் இருக்கு. நான் இதுல நிதானம் இல்லை என்று சொல்லவில்லை, பொதுவாக சொல்கிறேன். அவருடைய பேச்சில் உணர்ச்சி பயம் இருக்கும். அண்ட் அவரும் IPSல இருந்ததுனால அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். இது அண்ணாமலை ஒரு பொலிட்டிக்கல் லீடர், பிஜேபியோட பழைய தலைவர், தமிழ் மாநில தலைவர். அதனால இன்றைக்கும் அவருக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த எலெக்ஷன்ல பிஜேபிக்கு அவர் தான் எடுத்து நடத்த போறார். மக்களுக்கு அவர் மீது அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இருந்தாலும் அவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக ஏடிஎம்கே வராங்க, பிஜேபி இதுல இருந்து ஒரு 9 பேர் கொண்ட கமிட்டி வர போறாங்க, காங்கிரஸ் இவங்க வராங்க, எல்லா தலைவர்களும் வரும்போது விஜய் நீங்க வரவில்லை அப்படின்னா கண்டிப்பாக மக்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. ஏன் இவர் வரல என்னன்னு, அது எப்படி நீங்க போக்க போறீங்கிறது விஜயோட கையில் இருக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார். கரூர் சம்பவம் நடந்த அந்த நாளிலிருந்து அண்ணாமலை பல பிரஸ் மீட்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பல விஷயங்கள் அண்ணாமலை பேசுறது அப்படிங்கிறது பல அரசியல் கட்சியினரால, குறிப்பா மக்களால ஆதரிக்கக்கூடிய ஒரு கருத்துக்கெல்லாம் மாறி இருக்கு. ஒரு வீடியோல கூட பார்த்தேன், அது மீம்ஸா அப்படிங்கறது என்னன்னு சொல்ல தெரியல, படிச்சவன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. அதுல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பல விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தாரு. ஏர் ஷோல ஒரு 5 மரணங்கள் நடந்தது, அங்க விஜய் வந்தாரா, பாதுகாப்பு குறைபாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போதுதான் இந்த மாதிரியான ட்ராஜடிஸ் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கறத குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம், கரூர்ல இருக்கக்கூடிய கலெக்டர் அண்ட் எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க ஏதோ ஒரு விதத்துல கொஞ்சம் அலர்ட்டா இருந்திருந்தா இந்த சம்பவம் இவ்வளவு கையை மீறி போயிருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அவருமே அந்த ஒரு சிஸ்டம்ல இருந்து தான் இன்னைக்கு பொலிட்டிக்கு வந்திருக்காரு. அவர் சொன்ன அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை பொதுவாக பேசும்போது வேகம் அதிகம், உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேசுவார். நிறைய உண்மைகள் இருக்கும். ஆனா இதுல ஒரு நிதானம் இருந்தது இருக்கு. நான் இதுல நிதானம் இல்லை என்று சொல்லவில்லை, பொதுவாக சொல்கிறேன். அவருடைய பேச்சில் உணர்ச்சி இது இருக்கும். அண்ட் அவரும் IPSல இருந்ததுனால அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். அதனால இதை பத்தி நிறைய பேசினார். சார் எல்லாருக்குமே தெரியும் தவறு நடந்து விட்டது. நான் இதெல்லாம் முன்னாடி இதுல நான் சொன்னேன். என்ன சொன்னா, தவறு போலீஸ் சைட்ல இருக்கா இல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி சைட்ல இருக்கா, எங்க தவறு இருக்கு, அவ்வளவுதான். தவறுன்னு இருக்கும்போது இவ்வளவு பேர் நடந்தா இதுவாயிடுது. சோ கலெக்டரை நீங்க சஸ்பெண்ட் பண்ணணும், எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆஃப் கரூர் சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. சோ இது இப்ப அருணா ஜெகதீசன் அப்படின்னு ரிட்டையர்டு ஜட்ஜ், அவங்க தலைமை கீழே ஒரு கமிஷன் அனுப்பிச்சிருக்காங்க. இது அண்ணாமலை ஒரு பொலிட்டிக்கல் லீடர், பிஜேபியோட பழைய தலைவர், தமிழ் மாநில தலைவர். அதனால இன்றைக்கும் அவருக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த எலெக்ஷன்ல பிஜேபிக்கு அவர் தான் எடுத்து நடத்த போறார். மக்களுக்கு அவர் மீது அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இருந்தாலும் அவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக அண்ணாமலை சொல்லிவிட்டார் அப்படின்னு பண்ண மாட்டாங்க. சோ தவறு கலெக்டர் மீது தவறு இருக்கா? கலெக்டர் எந்த விதத்துல இங்க இருந்து
இவ்வளவு கூட்டம் இருக்க இந்த கூட்டத்துக்கு சார் என்ன பண்ணிருக்கலாம் சார் போலீஸ் என்ன பண்ணிருக்கலாம்? அதாவது இந்த இடத்துல 25,000 பேர் தான் இருக்கலாம். காத்தால 10 மணிலேருந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. கூட்டம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் இதுல ஆல்ரெடி எவ்வளவு பேர் உட்கார முடியும்? அதிகபட்சம் ஃப்ரீயா உட்காரலாம்னா 20,000 பேர். அதையும் தாண்டி 5,000 பேர் வந்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த ஏரியாக்குள்ள ஒருத்தரும் வரக்கூடாது சார். அது ஹைவே ஃபிளைஓவர், அங்கிருந்து ஈரோடு கரூர் இது ஹைவே அண்ட் திருச்சி இந்த ஹைவே என்னமோ அதுல அந்த ரவுண்ட் அபவுட் கிட்ட அப்படி ஃபிளைஓவர் மேலாம் கூட்டம். 10 மணி 11 மணிக்கு இவர் 12 மணிக்கு தான் இதை விட்டே கிளம்புறாரு. ஸோ என்ன பண்ணிருக்க முடியும் இவங்களால? நான் தள்ளிட்டே போறது. இவர் வரவில்லைங்கிறச்ச 3 மணிக்கு கொடுத்தோம், 3லேருந்து 5 வரவில்லை, மீட்டிங்கை கேன்சல் பண்ணலாம். போலீஸ் தைரியமா ஆக்ஷன் எடுத்திருக்கணும். ஆர் இவங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட் இருக்கு, வெவ்வேறு இடத்துல என்ட்ரி பாயிண்ட் இருக்கு சார். இந்த வேலு சுவாமிபுரம் ஏரியாவுக்கு ஃபர்தரா உள்ள வரக்கூடாது சார் யாரும். ஆல்ரெடி 25,000 பேர் இருக்காங்க. இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே நடந்திருந்தா இவ்வளவு பிரச்சனைக்கே வழி இல்ல கண்டிப்பா. பட் இதுல ஏதோ ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயம் தவறு நடந்து விட்டதுங்கிறதுக்காக யார் மீது பொறுப்பு கொடுக்க முடியும்? கலெக்டர் அப்படின்னா ஹை லெவல்ல ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும். நீங்க கலெக்டரை தாண்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் நேரடியா வந்துடல. அவருக்கு டெபுட்டி எஸ்பி இருக்காங்க, அடிஷனல் இவங்க இருப்பாங்க, அதையும் தாண்டி எஸ்ஐ இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க. ஓவரால் ஹை லெவல்ல எஸ்பி பொறுப்பு. உடனே அவங்களை நீக்க முடியுமா? இதை அவர் சொன்னது ஓகே, பாயிண்ட் ஓகே. இருந்தாலும் எந்த ஒரு நாளைக்கு இன்னொரு இடத்துல நடந்தால் அந்த இடத்துக்கு இதே தான் பேச்சு வரும். வேற ஒரு பார்ட்டி இருக்கும் பொழுது இதே பேச்சு தான் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இதுல ஜட்ஜு போட்டிருக்காங்க, அவங்க முடிவு பண்ணுவாங்க. கமிஷன் கொடுத்து அவங்க சப்மிட் பண்ண போறாங்க. எவ்வளவு நாளைக்கு கொடுத்துருக்காங்க அந்த ரெஃபரன்ஸ் தெரியாது, எவ்வளவு நாளைக்குள்ளே இவங்க சப்மிட் பண்ணணும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் எஸ் அவங்க அருணா ஜெகதீசனா அவங்க சொன்னாங்க அப்படின்னா ஆமா இங்க பெரிய பொறுப்பு கலெக்டர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குல்ல, பேக்கரியில, கடைகள்ல, அதுக்கப்புறம் அங்க இருக்க வீதிகள்ல இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இப்ப அருணா ஜெகதீசன் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுல ஏதாவது ஆதாரங்கள் மாட்டுமா? என்ன ஆதாரங்கள் மாட்டும் சொல்லுங்க. உள்ள ஏதாவது அசம்பாவிதம் உள்ள மர்ம மனிதர்கள் அந்த கூட்டத்துல புகுந்தது சார். மர்ம மனிதர்கள்ங்கிறது எப்போ வரும்னா, இதுக்கு மறுபடியும் நான் சொல்றேன், நாக்பூர்ல அந்த ரவீந்தர் ஷெங்கால் அப்படிங்கிற ஒரு குரூப் டென்சிட்டியை பத்தி பேசினார். அதையும் தாண்டி அவர் என்ன சொன்னார், நாக்பூர்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை யூஸ் பண்ணி ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் பண்றோம். யார் யார் உள்ள வராங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 100 குற்றவாளி 500 குற்றவாளி இவங்களுடைய ஃபேஸ் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணிருக்கேன். இந்த கும்பல்ல அந்த ஆர்டிஃபிஷியல் டூல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் அந்த மாதிரி இது இங்கே தமிழ்நாட்டிலையும் இருந்தால் எஸ் இந்த 25,000 பேர் இருக்கிறதுல 1000 பேர் இவங்க இருக்காங்க பாருங்க, இவங்க ஏற்கனவே குற்றவாளிகள் அப்படின்னு இதை காமிச்சு கொடுக்கும். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இதில் பண்ணுறாங்களே எனக்கு தெரியவில்லை. அதனால அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சின்னு வச்சுங்க, ஆமாங்க இவங்கெல்லாம் உள்ளே வந்திருக்காங்க, அசம்பாவிதம் நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி அந்த மாதிரிலாம் இல்லைனால் 25,000 பேர் இருக்கிற இடத்துல அதை சிசிடிவியில் பார்த்து உடனே இல்லை அது இது மர்ம மனிதர், அது நான் யதார்த்தமாக பேசுகிறேன், ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், பண்ண முடியாது. ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுட்டு கூட்டம் அலைமோத இல்லை போலீஸும் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லட்டியை எடுத்து ஷாட்டினாங்கன்னு வச்சுங்க, இன்னும் மக்கள் அதுலேருந்து படாமல் இருக்கிறதுக்கு தப்பிக்கிறதுக்கு இங்கேயும் அங்கேயும் இது பண்ணுவாங்க. அப்போ இன்னும் கூட்டம் நெரிசல் ஆகும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் சிசிடிவி ஃபுட்டேஜில். கேட்கலாம் போலீஸை எதுக்காக லட்டியை வீசினீங்கன்னு. ஆனால் போலீஸ் என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுறதுங்க, கண்ட்ரோல் என்ன பண்ண முடியும். ஸோ இங்கே என்ன தவறு நடந்து விட்டதுனால் என்ட்ரி பாயிண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணலை. 12 மணிக்கே கூட்டம் வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. அது உள்ள வர எல்லா ஏரியாவும் க்ளோஸ் பண்ணுங்க. இனிமே வரப்போறது விஜயுடைய அந்த கன்வாயும் அதனுடைய இதுவும் தான் வரணும். ஓகே, கன்வாய் இதெல்லாம் அதை தாண்டி ஒருத்தரும் உள்ள வரக்கூடாது. ஓகே, ஆனால் சம்பவம் நடந்ததன் பிறகு விஜய் இப்ப வரைக்கும் யாரையுமே சந்திக்கல. பாதிக்கப்பட்டவங்க, பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், விஜய் மட்டுமல்ல, நிர்வாகிகள், 2ஆம் கட்ட தலைவர்கள்னு சொல்லப்படக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய புஷ்ய ஆனந்த், ஆதவர்ஜுனா, சிடி நிர்மல்குமார் யாருமே சந்திக்கல. இந்த சந்திக்காத இந்த நிகழ்வு பல அரசியல் விமர்சகர்களால, பல அரசியல் கட்சி தலைவர்களால விமர்சனம் செய்யப்பட்டு வருது. எப்படி இந்த விஷயத்தை நீங்க பாக்குறீங்க? கண்டிப்பாக இவங்க இருந்து அங்க தங்கி இருந்து
இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் கண்டிப்பாங்க பீப்புள் எமோஷனலா இருப்பாங்க. உங்க மேல அந்த எமோஷனல் ஆத்திரம் இறந்திருக்காங்க. ஆத்திரம் இறப்புக்கு முன்னாடி ஆத்திரம் எல்லாம் எவ்வளவு தூரம்? நான் சொல்றது என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் உங்க மீது கோபத்துல இருப்பாங்க, ஆத்திரப்படுவாங்க. இதையெல்லாம் நீங்க தாங்கிக் கொண்டு ஆர்கனைசர் மீட் பண்ணி இருக்க வேண்டும். அந்த விஜயை பத்தி நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்க, ஒரு தலைவர் அவர் என்ன பண்றார், பயந்து ஓடினார் என்று சொல்ல வேண்டாம். நான் வந்து இதுக்காக எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி விஜய் சப்போர்ட் அதெல்லாம் இல்ல. என்ன அப்படின்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் உள்ள வர்றார். இன்னைக்கு நடிகர் தான் இவர். உள்ள வர்றார். உள்ள வந்த உடனே சரி இந்த இது ஆறட்டுமேன்னு வெளியில போயிருக்காரு. ஆனால் அதையும் தாண்டி ட்ரிச்சி போய் ஸ்பெஷல் இதுல அப்புறம் சென்னையெல்லாம் வந்துட்டார். அங்கதான் தவறு பண்ணி விட்டார். ட்ரிச்சில இருந்து அங்கிருந்து அவங்களுடைய ஆர்கனைசேஷனை விட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும். மக்களை போய் பாருங்க, பேசுங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, எனக்கு அப் டு டேட் மாத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரிச்சிலேயே இருந்திருந்தால் மக்களுக்கும் இது இருந்திருக்கும். அதையும் தாண்டி விட்டு அன்னைக்கே என்ன பண்ணிருக்கணும், எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் போலீஸ் இது கொடுங்க, ஏன்னா எல்லா இறந்த இவங்களுடைய வீட்டிலையும் போய் பார்க்கணும், யார் யார் இன்ஜூர்டோ அவங்களையும் போய் பார்க்கணும், அவங்க குடும்பத்தை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டும். அந்த போகாத இருந்தது என்ன ஆகும்னா, மக்கள் அந்த துயரப்பட்டாங்க இல்லையா, அவங்க மத்தியில ஒரு மனசுல, ஏன்னா இவ்வளவு பேர் வராங்க, ஏடிஎம்கே வராங்க, பிஜேபி நான் இதுல இருந்து ஒரு 9 பேர் கொண்ட கமிட்டி வர போறாங்க, காங்கிரஸ் இவங்க வராங்க, எல்லா தலைவர்களும் வரும்பொழுது விஜய் நீங்க வரவில்லை அப்படின்னா கண்டிப்பாக மக்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும். ஏன் இவர் வரல என்னன்னு, அது எப்படி நீங்க போக்க போறீங்கிறது விஜயோட கையில இருக்கு. ஆனால் இப்ப அந்த போக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் விஜயோட கையில இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அது இந்த தருணத்துல கையை மீறி போயிடுச்சா? அதாவது இதனுடைய இது வந்து பாதிப்பு வந்து கண்டிப்பாக ஒரு அடுத்த ஒரு 20 நாள் 1 மாசம் கூட இருக்கலாங்க. 1 மாசம்க்கு அப்புறம் இவர் அதுக்கப்புறம் என்ன பேசுறார், எப்படி பேசுறார், மக்களுடைய இதெல்லாம் பேசிட்டு மறுபடியும் இவர் போய் இன்னிலேருந்து 1 வாரம் 10 நாள் இல்ல போலீஸ் ப்ரொடெக்ஷன் நாளைக்கே வந்துருச்சுனாலும் போய் பார்க்கணும். என்ன வேணாலும் நடக்கட்டும். இவர் என்ன சொல்லிட்டார், 20 லட்சம் கொடுக்குறேன், அது முக்கியம் இல்லை, போய் பார்க்கணும். மக்களை போய் பார்த்து, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க போய் பார்க்கணும், பார்த்து தவறு நடந்து விட்டது, எங்களுடைய தவறு, சோ யாரையும் நாங்க குறிப்பிட விரும்பலை, இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, தவறு என் மீது, எங்களுடைய லேட்டும் ஆயிடுத்து, அதனால என்னுடைய எல்லா இதுவும் உங்களுக்கு உண்டு, மன்னிப்பு கேட்கணுமா மன்னிப்பு கேட்டுங்க. அதுதான் பெருந்தன்மை, அதான் அரசியல்வாதி. பெருந்தன்மை ஒரு தலைவனுக்கு அழகு, அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. அரசியல் கொண்டே வரலைங்க, அரசியல்வாதிங்கிறதுவே கொண்டு வரல. அதுதான் அரசியல்வாதின்னு சொல்லிவிட்டால் அரசியல்வாதிகள் எல்லாமே போலிவேஷன் போடுறாங்கன்னு ஆயிடும். அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். அரசியல்வாதியிலும் மக்கள் மீது அனுபவப்படுற இவங்க நிறைய தலைவர்கள் இருக்காங்க. ஸோ இதை போய் பார்க்க வேண்டும். இதுதான் நீங்க அரசியல் கட்சி ஆரம்பித்து விட்டீர்கள், 2026 எலெக்ஷனை நான் ஃபேஸ் பண்ண போறேன்னால் மக்களுக்கு உங்க மீது நம்பிக்கை இருக்கணும். நடந்தது ஓடிவிட்டார் அப்படின்னு பொருந்தே வச்சுங்க, நீங்க எத்தனை கூட்டம் போட்டாலும் உங்களுக்கு மக்களுக்கு உங்க மேல் நம்பிக்கை வராது. இந்த விஷயம் பல பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, பேசுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை டிவிக்கே ஏற்படுத்தி கொடுத்துருச்சா? ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் சரி. கண்டிப்பாக. ஏன்னால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாரா இருந்தாலும் இப்ப என்ன சொல்லுவாங்க சார், அவங்களுடைய மெயின் பாயிண்ட் தான் இருக்கும் சார். பெரிய தலைவர்கள் பேசாட்டாலும் அவங்க கீழ்மட்ட தலைவர்கள் 2வது மட்டம் 3வது மட்டம் அவங்க பேசுவாங்க. விஜய் விஜய் விஜய்னு சொன்னீங்களே, ஓடி போயிட்டாரு பாத்தீங்களா, இன்னி வரைக்கும் வரல, நாங்க வரோம், நாங்க வந்து பாக்குறோம். இப்ப திமுக தமிழக அரசாங்கம் 10 லட்சம் கொடுத்துட்டாங்க இறந்தவர்கள் எல்லாருக்கும். ஏடிஎம்கே நாளைக்கு வந்து என்ன கொடுக்க போறாங்க தெரியாது, கொடுப்பாங்க அவங்க. சோ அதை அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. இது அட்வான்டேஜ் நான் இந்த சமயத்தை சொல்ல விரும்பவில்லை, விட்டுருங்க, அந்த வார்த்தையை நான் விட்ரா பண்ணிக்கிறேன். மற்ற கட்சிகளும் பணம் கொடுத்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். அந்த ஆறுதல் சொல்லுவது, பணம் கொடுப்பது மட்டும் போராது, விஜய் நேரில் வந்து ஆறுதல் சொல்லியிருந்தால் விஜய்க்கு இன்னும் மதிப்பு அதிகமா இருக்கும். சோ மற்ற அரசியல் கட்சிகள் நேரில் போய் இந்த மாதிரி இவங்களை பார்த்து பேசும்பொழுது கண்டிப்பாக அதில் அவங்க நமக்கு எந்த விதத்துல இதுக்கு அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதனால இதுதான் அரசியல். கண்டிப்பாக இதுல அரசியலுங்கிறச்ச போலிவேஷன் போடுறாங்கன்னு நான் சொல்ல வரல, இந்த மாதிரி நடந்து சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷனை நம்ம போய் மக்களை போய் பார்த்தால் மக்களுக்கு நம்ம மேல ஒரு அபிப்பிராயம், நல்ல நம்பிக்கை கிடைக்கும். அது வந்து நாளைக்கு ஓட்டாக மாற வசதி உண்டு. அந்த மாதிரி ஓட்டு வந்தால் நமக்கு நாளைக்கு தேர்தலில் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி நம்பிக்கையில பொலிட்டிக்கல் பார்ட்டி பாருங்க மாத்தி மாத்தி வருவாங்க. இப்ப 10 பேர் வருவாங்க, வந்து இவங்களை மீட் பண்ணுவாங்க. ஆனால் இதையும் தாண்டி மக்கள் என்ன பண்ண போறாங்க என்ன, இதை மடுத்து டிவிக்கு விஜய் அப்படியே விட்டுற மாட்டாருங்க. இவ்வளவு தூரம் இறங்கினவர், அவருக்கு அட்வைசர்ஸ் இருப்பாங்க. ஆமாங்க நீங்க பண்ண தவறு, போங்க நாளைக்கே போங்க, 20 லட்சம் அனௌன்ஸ் பண்ணிட்டா போறாது, மக்களை போய் பாருங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க தவறு நடந்து விட்டது, இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காது அப்படின்னு. எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்க இன்னைக்கு விஜய் நாளைக்கு இன்னொரு
6 மாதம் இனி தொடர்ந்து மீட்டிங் தான். இப்பயே போலீஸ் முடிவு பண்ணணும். அரசியல் கட்சிக்கும் டிஎம்கேவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி குறுகலான சந்து மெயின் ரோடில் வச்சு 5 லட்சம் 10 லட்சம் பேர் உங்கள் ஷோ ஸ்ட்ரென்த் எல்லாம் இங்கே காமிக்காதீங்க. நேரம் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு பெரிய இடத்துல போய் மீட்டிங்கை போடுங்க. நான் முன்னாடியே அதை பற்றி பேசிட்டேன். எப்படி இருக்கணும், என்ன இருக்கணும். குறுக்க ரோடில் சந்தில் இதெல்லாம் போடாதீங்க. இங்கெல்லாம் போயிட்டே இருங்க. மக்களுக்கு கை காட்டி விட்டு போயிட்டே இருங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.